வணக்கம். துளிரின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் புலிகளின் தேவையை நிறைவேற்றுகின்றதா? தேசிய மக்கள் சக்தி கேள்வி. புதிய சிக்கலில் பிள்ளையார் சாணி அபேசகரவினால் நிம்மதி இழந்த சுரேஷ் சாலே. அரிசி தட்டுப்பாடு குறித்து வெளியாகிய புதிய தகவல். கேமராவுக்குள் மறைத்து கடத்தப்பட்ட போதைப்பொருள் சிக்கிய இளைஞன். யாழ்ப்பாணையில் கத்திவிட்டு தாக்குதல், ஒருவர் படுகாயம். மட்டக்களப்பு கிணறு விவகாரம், கடத்தல் கும்பலின் வீட்டில் புதைக்கப்பட்டிருந்த முக்கிய ஆதாரம். நீதிமன்ற வழக்கு பொருட்கள் மூலம் நாட்டுக்கு கிடைத்த பல மில்லியன் ரூபாய் வருமானம். தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தேவையை நிறைவேற்றுகின்றதா என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது விவகாரம் தொடர்பில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளை தோற்கடிப்பதில் குறிப்பிடத்தக்க அளவு பங்களிப்பு வழங்கிய மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டது யாரின் தேவைக்காக என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு விசாரணை மற்றும் அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட சுமார் 5 ஆணைக்குழு விசாரணைகளில் எந்த இடத்திலும் சுரேஷ் சாலேவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சக்ரான் தொடர்பில் தகவல் வழங்கிய சாலே கைது செய்து துன்புறுத்தப்படுவதாகவும் சக்ரான் உரிய நேரத்தில் கைது செய்யப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் நடத்துவதற்கு 24 மணித்தியாலங்களுக்கு முன்னரும் தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் காலையிலும் சக்ரான் குறித்த வழங்கப்பட்ட தகவல்கள் உதாசீனம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். உலகில் முன்னிலையில் புலனாய்வு பிரிவுகளான FBI, ஸ்காட்லாந்து யார்ட், ஆஸ்திரேலியா புலனாய்வு பிரிவில் உள்ளிட்ட முதலிய புலனாய்வு பிரிவுகள் இந்த தகவல் தொடர்பில் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணை அறிக்கைகள் எதிலும் சுரேஷ் சாலேவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் படுகொலை சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த கடற்படை சிப்பாய்கள் உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது. அத்துடன் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்குட்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த பிரதிவாதிகளை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த பின்னரே நீதியரசர்களான சசி மகேந்திரன் மற்றும் அமல் ரணராஜா ஆகியோர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த விடயத்தில் பிள்ளையான் தொடர்பு பட்டுள்ளார். அவருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாகவும் சட்டத்திரணி மதிசுதன் தெரிவித்தார். மித்தேனிய ஐஸ் போதைப்பொருள் ரசாயனங்கள் புதைக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மொட்டு கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மனம் பேரி அரசு தரப்பு சாட்சியாக முன்னர் மாறியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவர் சுரேஷ் சாலேவையும் எதிர்வரும் 22ஆம் தேதியன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கீரி சம்பா உள்ளிட்ட சில அரிசி வகைகளை கருப்பு சந்தை விலையில் கூட வாங்க முடியாத நிலை காணப்படுவதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் PK பிரபாத் சந்திரகீர்த்தி குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நிலைமையை கட்டுப்படுத்த எதிர்காலத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சம்பா, கேரி சம்பா உள்ளிட்ட சில அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையையும் தாண்டி விற்பனை செய்யப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் குறித்து வினவப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாம் பாரதூரமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாக இது மாறியுள்ளது. சில இடங்களில் கருப்பு சந்தை விலையில் கூட கேரி சம்பா மற்றும் சில அரிசி வகைகளை வாங்க முடியாத நிலை காணப்படுகிறது. தற்போது அறுவடை காலமாகும். இது குறித்து உணவு பாதுகாப்பு குழுவும் கலந்துரையாடியுள்ளது. நிலைமை இப்படியே தொடர்ந்தால் கருப்பு சந்தை விலையை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இருந்து அக்கரைப்பற்றுக்கு தனியார் பேருந்து மூலம் CCTV கேமராக்குள் மறைத்து வைக்கப்பட்ட 34 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் 20 வயதுடைய இளைஞன் ஒருவனே நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். அக்கரைப்பற்று காவல் நிலைய பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை பரிசோதகர் பகைவரன் தலைமையில் இந்த குழுவினர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்டனர். சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கொழும்பில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் CCTV கேமரா அடங்கிய பொதியொன்றை பேருந்து நடத்துனரிடம் ஒப்படைத்துள்ளார். குறித்த பொதியை அதில் குறிப்பிட்டுள்ள தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அக்கரைப்பற்றில் ஒப்படைக்குமாறு கூறியுள்ளார்.
இதுகுறித்து கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து காவல்துறையினர் அதிகாலை 3 மணி முதல் அக்கரைப்பற்று நகர் பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த பேருந்து அக்கரைப்பற்று வந்தடைந்ததும் நடத்துனர் வழங்கிய தகவலின் பொதியை வாங்க வந்த இளைஞரை மறைந்திருந்த காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். பின்பு அந்த பொதியை சோதனையிட்ட போது கேமராவுக்குள் மிகவும் சூட்சமான முறையில் மறைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் இடம்பெற்ற கத்தி வெட்டுக்குத்து தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார். சிறையில் இருப்பவர் ஒருவருக்கு உணவு கொடுத்துவிட்டு வீடு நோக்கி புறப்பட்ட வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது இன்றைய தினம் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முன்பகை காரணமாகவே அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள கொள்ளைகளுக்காக மயக்க மருந்து கொடுத்து பெண்களை கடத்தி கொலை செய்யும் குழு தொடர்பில் மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது. பெண்களின் தாலி உள்ளிட்ட தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்ட பின்னர் அவர்களை கிணற்றில் வீசி எரிந்து கொலை செய்து வந்த குழுவுடன் தொடர்புபட்ட மற்றொரு சந்தேக நபரான 37 வயதுடைய முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் மயக்கத்துக்கு பாவிக்கும் தெளிகருவியுடன் மருந்து மீட்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண பாரிய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பால் அடைந்த கிணற்றில் இருந்து வவுனதீவு கொத்தியாவல பிரதேசத்தை சேர்ந்த 26 வயது இளம் தாய் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். அவர் வழங்கிய தகவலின்படி அவரின் 3 வயது சிறுமி வயல் பகுதியில் தனித்து விடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார். அத்துடன் ஏற்கனவே காணாமல் போனதாக கருதப்பட்ட மற்றொரு பெண் ஒருவர் குறித்த கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வவுனதீவு காஞ்சிபுரம் குடா பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர் மற்றும் 22 வயதுடைய தம்பி மற்றும் கொள்ளையிட்ட ஆபரணங்களை கொள்வனவு செய்த ஊரணி திருவோணமலை வீதிகளைச் சேர்ந்த 2 நகை உரிமையாளர்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் கொள்ளைக்குழுவிடம் இருந்து 2 முச்சக்கர வண்டிகளும் கோடாரி உட்பட கூறிய ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள நீதிவான் மற்றும் மேல் நீதிமன்ற வளாகங்களில் நீண்ட காலமாக தேங்கி கிடந்த வாகனங்கள், மரக்குற்றிகள் உட்பட வழக்கு பொருட்களை அப்புறப்படுத்தும் விசேட திட்டத்தின் மூலம் கடந்த 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வழக்கு பொருட்கள் மூலமான வருமானத்துடன் ஏனைய நீதித்துறை சார் வருமானங்களையும் சேர்த்தால் மொத்தமாக 650 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதிகள் எடுப்பதற்கான கட்டணம், நோட்டோ கட்டணம், அபராதங்கள், முத்திரை வரிகள் மற்றும் பிணைமுறை பறிமுதல் மூலம் இந்த வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த பல தசாப்தங்களாக போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட வாகனங்கள், பெறுமதியான மரக்குற்றிகள், மணல், விவசாய உபகரணங்கள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் என பெருமளவான பொருட்கள் நீதிமன்ற வளாகங்களை ஆக்கிரமித்தன. இதனால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதுடன் பெறுமதியான வாகனங்கள் எவ்வித பயன்பாடும் இன்றி திறந்த வெளியில் துருப்பிடித்து அழிந்து வந்தன. இது நாட்டுக்கு பாரிய பொருளாதார நட்டத்தை ஏற்படுத்துகின்றது. நீதியரசர் பி. பத்மன் சூரசேன அவர்கள் தலைமையில் நீதியரசராக பதவியேற்ற பின்னர் நீதி சேவை ஆணைக்குழுவின் ஊடாக இந்த அதிரடி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஜனாதிபதியினால் அறிமுகப்படுத்தப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து நீதிபதிகள், போலீசாரின் முப்படையினர் மற்றும் அமைச்சதிகாரிகளின் பங்களிப்புடன் இது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.